மகளிர் தின விழாவில் மகளிருக்கென பிரத்யேக பிங்க் ஆட்டோ அறிமுகம் செய்வதில் தமிழக அரசு பெருமை கொள்கிறது. ஹொசூர் அருகே இலவச பட்டா கேட்டு தேன்கனிக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு திரண்டுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் பொதுமக்களால் போக்குவரத்து ஸ்தம்பித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஜேசுராஜ் வழங்கிட கேட்கலாம். ஜேசுராஜ், தற்பொழுது அங்கு நிலவும் சூழல் என்ன, விரிவாக விவரிங்க. அதாவது ஒசூர் அருகே தேன்கனிக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தளி சட்டமன்ற உறுப்பினர் டி ராமச்சந்திரன் தலைமையில பல ஆண்டு காலமாக பொதுமக்கள் குடியிருக்கும் வீடுகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும், வீடு இல்லாத பொதுமக்களுக்கு 3 சென்ட் நிலம் வழங்க வேண்டும், அதே போல வன உரிமை சட்டம் 2006 நடைமுறைப்படுத்தி சாகுபடி நிலங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்தில் பங்கேற்க இந்த பகுதியில் தேன்கனிக்கோட்டை, ஜவளகிரி, பெட்டமுகிலாலம், அஞ்செட்டி, கிளமங்கலம், நாட்ராம்பாளையம், குரியம், கோட்டையூர், கும்மலாபுரம் போன்ற பல்வேறு கிராமங்களிலிருந்தும் குக்கிராமங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான, அதாவது சுமார் இங்கு 4000 5000 பொதுமக்கள் திரண்டனர். காத்திருப்பு போராட்டத்தில் அவர்கள் இந்த கோரிக்கையை முழக்கம் வைத்து பேசப்பட்டது. இதனால் தேன்கனிக்கோட்டையிலிருந்து அஞ்செட்டி, ஐயூர் பகுதிக்கு செல்லக்கூடிய இந்த சாலையே ஸ்தம்பித்தது என்று கூறலாம். ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு திரண்டதால் அந்த வழியாக சென்ற பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் அனைவரும் பாதிக்கப்பட்டனர். தகவல்களுக்கு நன்றி ஜெயசுராஜ். உலக மகளிர் தின விழாவில் மகளிருக்கென பிரத்யேக பிங்க் ஆட்டோ அறிமுகம் செய்வதில் தமிழக அரசு பெருமை கொள்கிறது.